ஒரு நம்பருக்கு ஏற்ற மாதிரி இப்போ முதல்ல அதாவது 1ஆம் நம்பரில் இருக்காங்க, அதில் பிறந்திருக்காங்கன்னா அதுக்கேற்ற சிம்பிள்ஸு. அப்புறம் 2ஆம் நம்பர் இது மாதிரி 9 நம்பருக்கும் கிளாஸிஃபை பண்ணி தனித்தனியாக கொடுத்தேன். இந்த ஆமா. சின்னங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் உற்று நோக்கு பாருங்கள். கோவிலில் சாமி சிலை இருக்குது, நம்ம அந்த விக்கிரகத்தை பார்க்குறோம், மனமகிழ்ச்சி அடைகிறோம். அந்த விக்கிரகத்துக்கு சில அலங்காரங்கள் பண்ணுறோம். அது எதுக்குன்னா, யாரெல்லாம் வலது பக்க மூளையை பயன்படுத்துவா அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரோடு இயங்குறீங்க, இல்லை ஒரு நிறைய கொஞ்சம் இந்த இஎஸ்பின்னு சொல்கிறோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அவங்கக்கிட்ட அவங்களோட பேச்சு, அவங்களோட நடவடிக்கை, நடக்க போகிறத முன்கூட்டியே சொல்கிறாங்க, பிரசன்னம் பார்க்குறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் ரைட் பிரெயின் எப்போ பார்த்தாலும் ஆக்டிவேட்டடில் இருக்கும். நீங்கள் பிரபஞ்சத்தில் வெளியில் பார்க்குற அத்தனை விஷயமும் உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அதை இன்னும் எடுத்து பார்க்கல, இல்லை இன்னும் அதை இன்னும் பிரயோகப்படுத்திக்கல, அவ்வளோதான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் என்னோடய ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா, தாராளமாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உங்கள் ரைட் பிரெயினை சரியாக ஆக்டிவேட் பண்ணிங்க, உங்கள் பீனியல் கிளாண்டும் சேர்த்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சர் என்னன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். உங்கள் பிரெயினை எப்படி நீங்கள் அதுக்கு நிறைய ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்னா, குறிப்பாக ரைட் பிரெயினுக்கு எப்படி ஒர்க் கொடுக்கலாம்னா இந்த சின்னங்கள் மூலமாக. அந்த ஸ்வஸ்திக்குங்கிற சிம்பிளை எல்லா வியாபாரிகளும் தன்னோட கேஷ் பாக்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு பின்னாடி, அந்த சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மஞ்சளில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஆமாம், எனக்கு ஒரு டெய்லி மணி வேணும், எனக்கு பணம் ரொம்ப தட்டுப்பாடாக இருந்துக்கிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் பண தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு ரொட்டேஷனுக்கே பணம் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குன்னு சொல்கிறவங்க இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை முதல்ல யூஸ் பண்ணி பாருங்க. ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் குறியீடுகள் பற்றியும், அந்த குறியீடுகளை பயன்படுத்துறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி பிரசன்ன ஜோதிடர், அஸ்ட்ரோநியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். சார், நம்ம முந்தைய பதிவுகள்லேயே குறியீடுகள்னால் என்ன, அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம் சார். இருந்தாலும் கூட இந்த குறியீடு அப்படின்ற விஷயம் ஆரம்பித்தது, அதனுடைய அந்த வரலாறு எங்கேருந்து வந்தது, அது ஆரிஜின் எங்கே ஆச்சு, அண்ட் அதுக்கப்புறமா இந்த குறியீடுகள் நம்மளுடைய ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு தொடர்பு படுத்தி பேசப்பட்டிருக்கு அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும், எப்படியெல்லாம் பயன்பாட்டில் இருக்குது அப்படின்றத பற்றின விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சார். இது நம்ம ஊரில் நம்மளோடையே பயணிக்கிற ஒரு விஷயந்தான். இது ஒன்றும் பெரிய ஒரு ஃபாரின் சப்ஜெக்ட்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த பதிவுலையும் நிறைய சிம்பிள்ஸ் நான் கொடுத்தேன், குறியீடுகள் நிறைய கொடுத்தேன். ஒரு நம்பருக்கு ஏற்ற மாதிரி, இப்போ முதல்ல அதாவது 1ஆம் நம்பரில் இருக்காங்க, அதில் பிறந்திருக்காங்கன்னா அதுக்கேற்ற சிம்பிள்ஸு. அப்புறம் 2ஆம் நம்பர் இது மாதிரி 9 நம்பருக்கும் கிளாஸிஃபை பண்ணி தனித்தனியாக கொடுத்தேன். இந்த சின்னங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் உற்று நோக்கு பாருங்கள். இதெல்லாம் ஒரு விதமான உங்களோட அதாவது உள்ள உங்களுக்கு பேக் எண்டில் சில மனமாற்றத்தை அதை செஞ்சு கொடுக்கும். உங்களை அறியாமல் உங்களை புஷ் பண்ணி சில விஷயத்தை கூட்டிகிட்டு போவோம். இதுக்கு என்ன, இதோட பேஸ் எங்கேருந்து நான் எடுத்தேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா கோவில்களுக்கு போகிறோம். ஆமாம், கோவிலில் சாமி சிலை இருக்குது, நம்ம அந்த விக்கிரகத்தை பார்க்குறோம், மனமகிழ்ச்சி அடைகிறோம். அந்த விக்கிரகத்துக்கு சில அலங்காரங்கள் பண்ணுறோம். அது எதுக்குன்னா, நம்மளோட பிரெயினில் போய் அது ஸ்டோர் ஆகிறதுக்கு தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம போகிறோம், அங்கே தீபாராதனை காட்டுறாங்க அப்படின்னா, அந்த தீபாராதனத்தில் இருக்கிற அந்த ஜுவாலம், அந்த அக்னி நம்மளோட மைண்டில், குறிப்பாக நம்மளோட வலது பக்க மூளையில் போய் ஸ்டோர் ஆகணுங்கிறக்காக தான் அந்த மாதிரி இமேஜஸை நம்ம போய் பார்க்குறோம். ஒரு இருட்டு அறையில் ஒரு கர்ப்பகிரகம், அந்த இடத்துல எந்த வெளிச்சமும் கிடையாது, திடீர்னு ஒரு ஒளி வெளிச்சம் வந்ததுன்னா எப்படி இருக்கும்? அது அப்படியே போயிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரியாக நம்மளோட மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிடும், நம்ம மூளையில் போய் ஸ்டோர் ஆகிடும். சரி, நம்ம அதிகமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சயின்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, அதிகப்படியாக நம்ம லெஃப்ட் பிரெயின், இடது பக்க மூளையை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். எல்லா விஷயத்துக்கும் இடது பக்க மூளையை தான் பயன்படுத்துகிறோம். வலது பக்க மூளை கொஞ்சம் அப்படியே தான் கொஞ்சம் இருக்கும், அதாவது அதிகமான யூசேஜில் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வலது பக்க மூளையை பயன்படுத்துவா அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரோடு இயங்குறீங்க, இல்லை ஒரு நிறைய கொஞ்சம் இந்த இஎஸ்பின்னு சொல்கிறோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அவங்கக்கிட்ட அவங்களோட பேச்சு, அவங்களோட நடவடிக்கை, நடக்க போகிறத முன்கூட்டியே சொல்கிறாங்க, பிரசன்னம் பார்க்குறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் ரைட் பிரெயின் எப்போ பார்த்தாலும் ஆக்டிவேட்டடில் இருக்கும். இல்லை ரைட் பிரெயினுக்கு அதிக வேலை கொடுக்குறவங்களுக்கு தான் இது வாய்க்கும், அவங்கள அறியாமல் அந்த ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். நம்ம சயின்ஸில் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், நீங்கள் நிறைய இடது பக்க கையை அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வலது பக்கம் மூளை செயல்படும். மாற்றா இந்த பக்கம் வலது பக்க கையை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட இந்த பக்கம் உள்ள பிரெயின் அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ இது என்னென்னா, அப்போ இந்த இடது கை பழக்கம் உள்ளவங்களுக்கு வலது பிரெயின் ஈஸியாக ஆக்டிவேட் ஆகிடுமான்னு கேட்டால் ஆமாம், அது ஈஸியாக ஆக்டிவேட் ஆகிடும், தன்னை அறியாமலே அது ஆக்டிவேஷனில் இருக்கும்.
அப்போ எல்லாரும் அப்படி போய் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், சில விஷயத்த நம்ம வந்து நம்மளா முயற்சி பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த சிம்பிள்ஸ் தேவை. ம். இப்போது எல்லாத்துக்கும் நம்ம போய் பரிகாரமும் செய்ய முடியாது. எல்லா விஷயத்துக்கும் போய் நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து தினசரி வந்து சில விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டே இருக்க முடியாது. இப்போ நம்ம மந்திரங்கள்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது? நம்ம கேட்கக்கூடிய தினசரி மந்திரங்கள் எங்கே போய் ஸ்டோர் ஆகுதுன்னா, ரைட் பிரெயினில் தான் போய் ஸ்டோர் ஆகுது. இதுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும். நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவலாக. ம். இப்போ இப்படி வச்சுக்கிறோம். எனக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் எனக்கு இருக்கணும். நான் அதை வெளியில் தேடுறதுக்கு பதிலாக நான் உள்ளே தேடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா எல்லாமே உள்ளே இருக்குது. நீங்கள் பிரபஞ்சத்தில் வெளியில் பார்க்குற அத்தனை விஷயமும் உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அதை இன்னும் எடுத்து பார்க்கல, இல்லை இன்னும் அதை இன்னும் பிரயோகப்படுத்திக்கல, அவ்வளோதான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து என்னோடய ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா, தாராளமாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உங்கள் ரைட் பிரெயினை சரியாக ஆக்டிவேட் பண்ணீங்க, உங்கள் பீனியல் கிளாண்டும் சேர்த்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா, உங்கள் ஃப்யூச்சர் என்னன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ம். இதுதான் நடக்க போகுது, இப்படி தான் இருக்க போகுது, இப்படி தான் கொண்டுட்டு போக போகுதுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் பெருசாக சாமியார் ஆகுமான்னா தேவையில்லை. உங்கள் பிரெயினை எப்படி நீங்கள் வந்து அதுக்கு நிறைய ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்னா, குறிப்பாக ரைட் பிரெயினுக்கு எப்படி ஒர்க் கொடுக்கலான்னா, இந்த சின்னங்கள் மூலமாக, இந்த சிம்பிள்ஸ் மூலமாக அதுக்கு நிறைய ஒர்க் கொடுக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சிம்பிள்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். சார், லெஃப்ட் ஹேண்ட் பர்சனுக்கு வந்து ரைட்டில் இருக்கக்கூடிய பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகும் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். இப்போ வந்து நாங்கள் ஒரு சிம்பிளை பார்க்குறது மூலமாக அந்த விஷயம் எங்களுக்கும் எப்படி சார் நடக்கும்? ஆமாம், கண்டிப்பாக. இப்போது இது வந்து அது இயற்கை. ம். எல்லாரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்க முடியாது ஆமா. இல்லையா? அப்போது இயற்கையாக நமக்கு அது நடக்கிற ஒரு விஷயம். பட் நம்ம போய் ஒரு விஷயத்த ஸ்டிமுலேட் பண்ணி பண்ணுறோம். நம்ம போய் ஒரு விஷயத்தை இயக்குறோம் அப்படிங்கிறபோது, அப்போ நம்ம சில சின்னங்களை நம்ம பார்க்கும்போது, சில குறியீடுகளை பார்க்கும்போது, அதை ஏற்படுத்தி வச்சு நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம கண்ணில் படுற மாதிரி சில விஷயத்த அதை மனனம் பண்ணும்போது, நீங்கள் அதை மனப்பாடமாக அந்த இமேஜை உங்கள் மைண்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணும்போது, குறிப்பாக ரைட் பிரெயினில் போய் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது, அது எப்படி இயற்கை கொடுக்குறத நீங்கள் செயற்கையாக கொண்டுட்டு வரலாம். ஆர்டிஃபிஷியலாக டெய்லி அந்த ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அது வேலை செய்யும், ஏற்றுக்கும், மூளை ஏற்றுக்கும் அந்த விஷயத்தை. இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னென்னா சார், இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து அது தன்னிச்சையாக நடக்கிறது அப்படின்றத தாண்டி இந்த விஷயத்தை இப்போ நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னா, அந்த விஷயத்தை நடத்தி காட்டுறதுக்கு ஒரு சிம்பிள் ஹெல்ப் பண்ணுமா சார்? நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். அப்படி பண்ணி ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கே எடுத்துக்கிருவோம். இப்போ வந்து நீங்கள் வட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, அநேக வியாபாரிங்க, அதாவது வியாபாரம் பண்ணுறவங்க அத்தனை பேரோட இடத்துலையும் ஸ்வஸ்திக் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆமாம். அதிலே 2 விதமான ஸ்வஸ்திக் இருக்குது. ஆண் ஸ்வஸ்திக், பெண் ஸ்வஸ்திக், இந்த மாதிரி. அந்த ஸ்வஸ்திக்குங்கிற சிம்பிளை எல்லா வியாபாரிகளும் தான் உட்காந்துருக்க அந்த கேஷ் பாக்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு பின்னாடி, அந்த சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மஞ்சளில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஆமாம், இங்கே கூட நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் இருக்குது. அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறாங்க பண்ணிடுறாங்க. அது என்னன்னா, அது இயற்கை தன ஆகர்ஷண மந்திரம் மாதிரி. அது இல்லை ஒரு எந்திரம் மாதிரி. அது இயற்கையாகவே அந்த தன ஆகர்ஷணத்தை செய்யும். அவங்க எப்போ தெரியுங்களா பண்ணுவாங்க? ஒவ்வொரு முறையும் அந்த தீபாவளி டைம் இருக்கு இல்லையா, அவங்க அந்த குபேர பூஜைன்னு பண்ணுவாங்க. அந்த டயத்தில் தான் அதை வரைவாங்க. அது அவங்களுக்கு புது கணக்கு தொடங்குற மாதிரி. ஸோ இது என்ன ஏற்படுத்துது அப்படின்னா, அப்போ இது எல்லாரும் பயன்படுத்தினா இது ஒரு தன ஆகர்ஷணத்தை கொண்டு வருமா, பணத்தை ஈர்க்குமான்னா கண்டிப்பாக செய்யும். நம்ம எந்த டயத்தில் அதுக்கு கரெக்டாக அவங்க அந்த பூஜை பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த தீபாவளி டயத்தில் தான் குபேர பூஜை முடிஞ்ச உடனே அந்த இதை வரைவாங்க. அந்த மாதிரி ஒரு ரைட் டைமில் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது இவங்களுக்கு தான் செய்யும், இவங்களுக்குலாம் செய்யாதுன்னெலாம் இல்லை. அந்த சிம்பிளை நீங்கள் உத்து கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலே அது இயற்கையாகவே ஒரு தன ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தும். எனக்கு ஒரு டெய்லி மணி வேணும், எனக்கு பணம் ரொம்ப வந்து தட்டுப்பாடாக இருந்துக்கிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் பண தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு ரொட்டேஷனுக்கே பணம் வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை முதல்ல யூஸ் பண்ணி பாருங்கள். என்ன மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் சார்? இப்போ வந்து கடைகளில் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கல்லாவுக்கு பின்னாடியோ ஒரு இடத்துலையோ வந்து பண்ணுறது ஓகே. இப்போ வீட்டில் இருக்கோம், நான் வந்து ஒரு வேலைக்கு போகிறேன், தினசரி வேலைக்கு போயிட்டு ஒரு ஆள், எனக்கு பணம் வரணும் அப்படின்னா நான் அந்த ஸ்வஸ்திக் அப்படின்ற விஷயத்தை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் சார்? பொதுவாக இந்த சிம்பாலஜி, இந்த கான்செப்ட் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, அந்த குறியீடுகளை எப்போ நீங்கள் இது பண்ணலாம்னா, இப்போ இதுக்கான மதிப்பு என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் வீட்டிலே இருக்கேன், இல்லை நான் வந்து வேலைக்கு போகிறேன், நான் வந்து வியாபாரம் பண்ணாத ஒரு நபர், இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் மாத சம்பளத்தை எதிர்பார்க்குற ஒரு நபர் அப்படின்னா, உங்கள் வீட்டு பூஜை ரூமில் அந்த ஸ்வஸ்திக் சிம்பிளில் பின்னாடி மஞ்சளில் வரைஞ்சிக்கலாமே, அந்த செவத்துலேயோ இதுலேயோ பண்ணிக்கலாமே. எப்பயுமே ஸ்டிக்கரிங்கை விட வரைகிறதுக்கு, கைப்பட வரைகிறதுக்கு பலம் அதிகம். அதை தாண்டி இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை பாருங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் உங்கள் மூளை அமைதியாகிடும். இந்த பதிவு அப்படியே போய் உங்களோட வலது பக்கம் மூளையில் போய் ஸ்டோர் ஆகிடும். இது உங்களை பணம் சம்பாதிக்க வைக்கிறதுக்கு பின்னாடிலேருந்து புஷ் பண்ணணும். ஒன்று, தினசரி காலையில் வேலைக்கு கிளம்பும்போது, வீட்டை விட்டு வேலை கிளம்பும்போது டெய்லி மணி பார்க்குறவங்க, நான் அன்றாட வேலை செஞ்சு பணம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறவங்க, டெய்லி காலையில் வேலைக்கு கிளம்புறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி
ஒரு 15 நிமிஷமாவது 10 to 15 மினிட்ஸ் இந்த ஸ்பெசிஃபிக் சிம்பிளை உட்காந்து உங்கள் ரைட் பிரெயினில் ஸ்டோர் பண்ணுங்கள். வேறு எந்த நினைவு, வேறு எந்த தாட்ஸ் ப்ராசஸ் இல்லாமல் இதை மட்டும் ஸ்டோர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட பணிக்கு கிளம்புங்க. சார் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்வஸ்திக் சிம்பிளை வரைஞ்சி வச்சு அதை பார்க்குற வரைக்கும் நாங்கள் பண்ணிடுவோம் சார். அது ரைட்டில் போய் ஸ்டோர் ஆகுதா, லெஃப்ட்டில் போய் ஸ்டோர் ஆகுதா அப்படின்றது நாங்கள் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? இங்கே பாருங்கள், எல்லாமே நம்மளோட மனக்கணக்கு தான். ம் நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை இந்த மூளை கேட்கும். நம்ம உள்ளே என்ன இன்னர் தாட்ஸ் இருக்கோ அதை நிச்சயமாக இந்த உடம்பும் கேட்கும். உள்ளே இல்லை, நம்ம அப்படி ஒரு மனநம், நம்ம அது உள்ளே வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அது கண்டிப்பாக போய் அங்கே தான் போய் ஸ்டோர் ஆகும். மாற்றிலாம் நடக்காது. ம் நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா விஷயத்தையும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடுறோம். நீங்கள் கான்ஷியஸோடு செய்கிற எல்லா விஷயமும் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படி ஸ்டோர் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ உங்கள் உடம்புல ஒரு இடத்துல வலி இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். ம் இந்த வலியை போக்குறதுக்கு மருந்து, மாத்திரை, கண்டிப்பாக டாக்டர்ஸ் கிட்ட போகணும், அதெல்லாம் உண்மை தான். ஆமாம். ஆனால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த கையில் ஏதோ கொஞ்சம் பெயின் இருக்குது, உங்களுக்கு வலது பக்க கையில் கொஞ்சம் பெயின் இருக்குன்னா அந்த மாத்திரையை உட்கொள்ளும் போதே இந்த வலது பக்க பெயின் போகிற மாதிரி உங்களோட இமேஜினேஷன் இருந்ததுன்னா நிச்சயமாக வலி சீக்கிரம் போயிடும். நீங்கள் மாத்திரை எடுத்துக்கிற டயத்தை விட இந்த வலியை ஹீல் பண்ணுற ப்ராசஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் ஒரு தாட் ப்ராசஸ்க்கு போகிறீங்க பாருங்கள். குறிப்பாக அந்த இடத்துல எனக்கு க்யூர் ஆகணும்னு சொல்லி உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கே இருக்குது பாருங்கள், வலியை ரொம்ப குயிக்காக க்யூர் பண்ணி கொடுக்கும். ரொம்ப நன்றி சார். நன்றிமா.